கோமதி, மயில் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மயில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, பச்சை அரிசியை காய வச்சு நான் போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ எதுக்கு அரிசியெல்லாம் காய வச்சு அரைச்சிட்ருக்க? கடையில் போனால் கொடுக்க போகிறாரு, இது எதுக்காக இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நாம் பண்ணுற மாதிரி இருக்காது இல்லை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்க மயில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் சொல்ல போகிறத நீ கேட்குறதே கிடையாது, நான் எதுவுமே சொல்லலை, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அரசி உட்காந்துட்ருக்காங்க. மீனா இருக்காங்க. அப்போ ராஜி போய் சொல்கிறாங்க, இல்லை இப்போ போயிட்டு அத்தைக்கிட்ட எதுவுமே சொல்லவே முடியாது, ஏன்னா அவங்க தங்கமயிலோட பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த டியூஷன் போகிற இடத்த போய் பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட பொறுமையாக சொல்லிக்கலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. 2 பேருமே வராங்க. என்னடி, என்ன கிளம்பி ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அத்தை, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல காலையிலே கோயிலுக்கு போகணுன்னு. ஓ அப்படியா, நான் மறந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. அப்படியா, முன்னாடி தெரிஞ்சுதான் நானும் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன அத்தை, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ வேண்டாம், நீ வேணால் தங்கமயில் போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானும் அத்தை, நானும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ராஜி, மீனா 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவங்க வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், வேலை தான் இருக்குது, அதான் அத்தை பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்களே, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நல்ல வெயில், ரொம்ப வெயிலாக இருக்குது, நீங்கள் வேறு கருத்து போயிடுவீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் 2 பேரும் கறக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. இல்லை இல்லை, அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இப்போ சரவணன் மாமா வேறு வருவாங்க, அந்த நேரத்துக்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது தங்கமயில் சொல்கிறாங்க, இப்போ என்னை விட்டுட்டு போகணும், அதுக்கு தானே நீங்கள் காரணத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்களை கோயிலுக்கு விட்டுட்டு போகணுன்னா நாங்கள் நினைக்கல, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. என்ன இவளுங்க இவ்வளோ வேகமாக போகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி யோசிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு என்னை பிடிக்கவே இல்லை அத்தை, எப்போ பார்த்தாலும் என்னை கழட்டி விட்டுட்டே போகிறாங்க. என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. ஆமாம் அத்தை, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, எப்போவுமே என்னை தனியாக தான் அத்தை பார்க்குறாங்க, என்னை இந்த வீட்டோட மருமகளாகவே பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. மீனா, ராஜி 2 பேருமே போகிறாங்க, அந்த டியூஷன் எடுக்கிற இடத்துக்கு போகிறாங்க. போனோடனே சொல்கிறாங்க, இங்கேருந்து 4வது வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து தென்னை மரம்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. கரெக்டாக நம்ம வந்துட்டோம், இப்போ நம்ம ஃபோன் பண்ணலாம், அவங்க வெளியே வருவாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதே மாதிரி வெளியே வராங்க. வந்தவொடனே சொல்கிறாங்க, யார் வந்துட்டியா மீனா, கரெக்டாக வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் வந்துட்டேன், இவ தான் டியூஷன் எடுக்கிறவ, இவ சூப்பராக படிப்பா, நல்லா சொல்லி தருவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இல்லைம்மா என் பசங்க வந்து டியூஷன் போகிறாங்க, அங்கே 50 பசங்க இருக்குது, சரியாக சொல்லித்தரல போல், நல்ல மார்க்கே எடுக்க மாட்டாங்க, அதனால தான் அவர் வீட்லேயே வச்சு டியூஷன் சொல்லித்தர சொல்லியிருக்காரு, நீ சொல்லித்தரியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்லித்தரேன், ஆமாம் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ டியூஷனுக்கு கொடுத்தீங்களோ அவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன படிக்கிறாங்க பசங்க அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. பெரிய பையன் வந்து 4வது படிக்கிறான், சின்ன பொண்ணு 3வது படிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. மீனா, ராஜி 2 பேருமே பேசிக்கிறாங்க. தங்கமயில் கூட இருந்தால் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டாம், அப்படி இல்லைனா உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மாமா கிட்ட அத்தையை விட்டே சொல்லலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே வராங்க. வந்தவொடனே கோமதி கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. டியூஷன் போகிறேன்னு அதை கேட்டோடனே கோமதி சொல்கிறாங்க, ஐயோ மாமாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே தங்கமயில் வராங்க. தங்கமயில் கிட்ட நடந்த உண்மை எல்லாத்தையுமே கோமதி சொல்லிட்டாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மீனா, ராஜி 2 பேருமே ஐயோ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு